வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். டிமென்ஷியா மறதி நோய் அப்படிங்கிறது இப்போ அடிக்கடி நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்குது. அது என்ன மறதி நோய், டிமென்ஷியான்னா என்ன? அதில் முக்கியமாக அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அது என்னென்னா, பொதுவாக வயதானவர்களுக்கு டிமென்ஷியா வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதை உள்ளவர்களுக்கு இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில எம்ஆர்ஐ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. பட் பொதுவாக இதை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கம். பொதுவாக டிமென்ஷியானா வெறும் மறதி மாத்திரம் இல்லை. இந்த டிமென்ஷியாவில் இந்த பகுத்தாராயும் விஷயம், அதுவும் என்னென்னா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பற்றி சொன்னேன். இரண்டாவது பிஹேவியரல் அல்லது நடத்தை காரணம். அப்படின்னா என்ன நடத்தை, அப்படின்னா என்ன, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன இங்கிதமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாதிக்கப்படலாம். மூன்றாவது சைக்கலாஜிக்கல் அல்லது உள்ளுணர்வு பிரச்சனைகள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் அவங்க ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், பைத்தியம் அப்படி போல கூட நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டே டு டே ஒரு நாளாவட்டத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியாமல் போகுது, சின்ன சின்ன கணக்குகளை செய்ய முடியாமல் போகுது, ஒரு இடத்திற்கு போயிட்டு அந்த இடத்துக்கு தான் எதற்கு வந்தோம் என்று தெரியாமல் தவிப்பது. பல சமயங்கள் அவங்க வீட்டிலேருந்து வெளியே போனவங்க கூட, வாக்கிங் போனவங்க திரும்ப வீட்டுக்கு வழி தெரியாமல் தவிப்பது, சொல்லிகிட்டே போகலாம். பட்டன் போடுறதுக்கு கஷ்டப்படுறது. இந்த மாதிரி இந்த டிமென்ஷியாவில் மறதி மாத்திரமல்ல, அவர்களுடைய நடத்தை முறை, பகுத்தாராயும் முறை, அவர்களுடைய உள்ளுணர்வு, நடந்து கொள்ளும் விதம், தினசரி நடவடிக்கைகள் போன்ற பல விஷயங்கள் பாதிக்கப்படலாம். அப்போ அந்த டிமென்ஷியாவுடைய அவேர்னஸுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வீட்டில் வயதானவர்கள், பெரியவர்கள், ஒரு 60-65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய நடத்தைகளோ இப்படி நான் சொன்ன விஷயங்கள்லையோ வித்தியாசம் இருந்தால் உடனடியாக நீங்கள் மூளை நிபுணர்கள் அல்லது மனோதத்துவ நிபுணர்களை அணுக வேண்டும். இதை தவிர இதற்கு டிமென்ஷியாக்குன்னே ஒரு மெமரி கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதியை கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது ஞாபகத்தை உள்ளே அறியக்கூடிய கிளினிக்ஸ் எல்லாம் வந்தாச்சு. புரிஞ்சிட்டிங்களா? டிமென்ஷியாவுடைய ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு மிக முக்கியம். வணக்கம்.